ஏன் உங்களுக்கு இந்த காழ்ப்புணர்ச்சி? அப்புறம் ஒரு யூடியூப்காரர் என்ன பண்ணுறாரு, இவருடைய குரல் பதிவு எடுத்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் கால் வந்திருக்கு, அதை இவர் லந்த கொடுத்து பேசுகிறாரு. உடனே அதை எடுத்து இந்த ஃபேக் காலுக்கு இவர் எப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அது ஃபேக் கால்னு அவருக்கே தெரியுது. அவர் ஒரு ஜாலியாக பேசுகிறாரு. உடனே இவர் எடுத்துக்கிட்டு இது ஃபேக் கால், இந்த ஃபேக் காலுக்கு இவர் வந்து எப்படி பேசுகிறாரு பாருங்கள். இவர் அப்படி இப்படி ஏன்னா ஒரு இதுக்கு பேசுனா முகநூலில் அவர் ஒரு மெசேஜ் போட்டதுக்கே நீங்கள் இவர் இந்த அலறீங்க. அதுவுமே ஏதோ குற்றங்கள் கிடையாது. இது வந்து குற்றமே கிடையாது. ஒரு ஃபேக் காலுக்கு இவர் லந்த கொடுக்குற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு. அதை உடனே பெண் போட்டா வச்சுருக்கான். உடனே ஆண் தான் அதில் பேசுகிறேன்னு அவருக்கு தெரியுது. அவர் லந்த கொடுக்குறாரு. அதுக்கு உடனே இவர் பார்த்தீங்களா, என்னமோ குற்றமே பண்ணிட்ட மாதிரி குற்றம் பண்ணிவிட்டு அவ்வளோ பேர் தெரியுதா, அவங்கள கண்டித்து இவங்க வீடியோ போட மாட்றாங்க. இவர் யதார்த்தமாக அதுக்கு லந்தா பேசியிருக்காரு. அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு இவர் என்ன பேசுகிறாரு வைக்கிறாரு அப்படின்னு இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் போடுறாரு. அது யாரும் உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இவங்க எடுத்துக்கிட்டு அது இந்த சக்கிலாமா அங்கே போய் மெட்ராஸில் எனக்கு வேலை வெட்டியே இல்லைன்னு போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஏன்னா காவல்துறை தெரியாதா? எடுத்து பார்க்க மாட்டாங்க. இந்த சக்கிலாமா யார் என்பதை நம்ம இன்றைக்கி பேசி ஆகணும். சக்கிலாமா ஆபாச நடிகை. இவங்க வந்து ஆபாசமாக நடித்தே புகழ் பெற்றவங்க. இவங்க வந்து இவரை சொல்கிறாங்க, இவர் பேச்சில் எந்த ஆபாசம் இல்லை, எந்த வித இதுவும் கிடையாது. இவரை வந்துக்கிட்டு இவர் அப்படி இப்படி ஜாதிய வன்மத்தோடு பேசுகிறாரு, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஆச்சாக்கா பூச்சாக்கான்னு அந்த அம்மா ஒரு பக்கம் தப்புது. இப்போ இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னா, டாக்டர் திவாகர் அவர்களை பற்றி பேசி வீடியோ பண்ணி போட்டால் வியூஸ் கூடும் ஒன்று, அது மில்லியன் கணக்கில் போகுது ஒன்று. அதே நேரத்தில் அவரை இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டு அவருடைய மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி கேள்விகளை கேட்டு, நீங்கள் கோமாளித்தனமாக பண்ணுறீங்க, லூசுத்தனமாக பண்ணுறீங்க, கனவு உலகத்தில் வாழ்கிறீங்க, இப்படிலாம் பேசி அவருடைய மனசை வந்து ஒரு நோஸ் கட் பண்ணி அதை போட்டு இவங்க சிரிக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு ஒரு கமாண்ட் பண்ணி இந்த இவ்வளோ பேர் பேடு கமாண்டு கொடுக்குறீங்களே, இந்த இது வந்து ஆபாசமான கமாண்டு கொடுக்குறதே ஒரு தவறு. இவங்க மேலே வழக்கு போடலாம் நம்ம. இதை விட்டுப்புட்டு இவர் எந்த வித ஆபாசமாக நடிக்கலை, மக்களை மகிழ்விக்கிறாரு. அதே நேரத்தில் பாருங்கள், குமுதம் பத்திரிகையில் இந்த வாரம் வந்து அவருடைய பேட்டி வந்திருக்கு. குமுதம் 28-25 இந்த வாரம் இதில். அப்போ ஒரு குமுதம் பத்திரிகை இவரை வந்து ஒரு பேட்டி எடுக்குதுன்னா ஒரு சாதாரணமாக இருக்க முடியுமா? இன்றைக்கி ஒரு பிரபலம் ஆயிட்டார்ல, அந்த பிரபலத்தினால தானே வந்து எடுக்கிறாங்க. இன்றைக்கி பிரபலம் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ மில்லியன் கணக்கில் போய்கிட்டு இருக்கு. இவரை வச்சு சம்பாதிக்கிறீங்களே, அந்த நன்றி உணர்வோடு எடுக்கணும். நீங்கள் இவரை வந்து ட்ரோல் பண்ணி போடுறத விட இவரை பாராட்டி